தமிழ் ஸ்கூல்ல படிச்ச அனுபவங்கள்னா, எவ்வளோ அனுபவங்கள் சொல்றது எனக்கே தெரியல. ஏன்னா, அது ஒரு பெரிய சரித்திரம். மறக்க முடியாத சரித்திரம். என்னன்னா, என்ன மாரி ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாத்துக்கும் இந்த மாரி ஒரு சரித்திரம் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து வீட்ல வந்து ரொம்ப அமைதியாவே இருக்கிற ஆளு. ஸ்கூல்ல போனா பொண்ணா ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். ஆனா, ஸ்கூல்ல வந்து நானும் ப்ரீஃபெக்ட்டா இருந்தேன் நானு. ஸ்டில் வாத்தியார் முன்னுக்கு ஸ்டில் நான் கொஞ்சம் அமைதியா, டிசிப்ளினா இருந்தாலும், டீச்சர்ஸ்லாம் போன பிறகு அப்பதான் சேட்ட காட்டுறது. நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ வந்து ஸ்கூல்ல வந்து இந்த கேம் அப்போ 90ஸ் ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருந்த ஒரு கேம். இந்த ரப்பர் வச்சுட்டு மேல அடிப்போம் ஒரு கேம். ஸோ அந்த அந்த கேம் வந்து அப்போ செம்ம பாப்புலரான ஒரு கேமு. ஸோ ரப்பர்லாம் அடுத்த ஸ்டூடெண்ட் ஜெயிச்சு நம்ம வந்து பென்சில் கேஸை சேர்த்து வச்சிருவோம் நிறையா. ஸோ இது மாதிரி நிறச்சி வைக்கிறப்ப என்ன நடக்கும்னா, எவனாவது ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ரப்பர் அடிச்சு ஜெயிச்சிட்டான் வச்சுங்களேன், அந்த ரிசர்ச் டைம்ல வந்து பிரேக் டைம்ல வரும். பிரேக் டைம்ல அவன் கிளாஸ்ல போந்து அந்த ரப்பரை போத்திடணும். ஸோ நம்ம சேர்த்து வைப்போம், நம்ம ரப்பர் எவனா திருடிடுவான். பதிலுக்கு அவன் ரப்பர் திருடினா தான் நம்ம வந்து கெத்துன்னு சொல்லிட்டு அவன் ரப்பர் போய் திருடணும் போயிட்டு. ஸோ இது வந்து ஒரு நான் நான் திருடியிருக்கேன் ரப்பர்லாம். அவன் பென்சில் கேஸில் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதை போய் எடுத்து திருடிடுவேன் நான். அப்புறம் வந்து எங்கள் கேன்டீன் வந்து இந்த அப்போ வந்து ஆரம்பிட்டியில் வந்து இந்த கொத்த தண்ணிலாம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு 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 வாரத்துக்கு வந்து ஒரு கொத்த தண்ணி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சொல்லலாம் ஒன்றுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அது அந்த கொத்த தண்ணி குடிச்சு ஜோக்கா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு சாக்லேட் மில்க் ஒன்று கிடைக்கும். ஸோ ஒன்றுக்கு பிடிச்ச உடனே எக்ஸ்ட்ரா ஒன்று ஆசைப்படுவேன். அப்போ என்ன பண்ணுவேன், எவனாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கொத்த தண்ணி வாங்கினால அவனை வாங்க விட்டு 2வது கியூல இன்னொருத்தரை வச்சு அனுப்பி விட்டு, நான் புங்காவசனம் தான் அவனை அனுப்பி விட்டு அவனை வச்சு வாங்கி இன்னொரு கொத்த தண்ணி ஹைஜெக் பண்ணிடுவேன் நான். இது வந்து திருமூல பண்ண அப்பலாம் நான். அப்புறம் வந்து கணக்கு பண்றப்ப எக்ஸ்ட்ரா கொத்த தண்ணி எடுத்து பாக்கெட் எடுத்து ஒளி வச்சிருவேன் நான். பேசிக்கலி திருடி இருக்கேன். ஐயோ இதான் சொன்ன பிரச்சனையா இருப்பது. அப்புறம் வந்து பேசிக் பாடம்லாம் கரெக்டாக முடிச்சிடும். இந்த வீட்டு பாடம்லாம் கொடுத்தா நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன். ஏன்னா அது அது செஞ்சு முடிக்காம ஸ்கூலுக்கு போனால் நான் பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா வாத்தியாருக்கு நான் பிரச்சனை கொடுத்ததே இல்லை. ஆனால் எனக்கு தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு, முனுசாமி சார்னு ஒருத்தர் இருந்திருப்ப. அவருக்கு என்ன பார்த்தா எப்பவுமே வந்து என்னோட லா 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 எல்லாம் சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவர் ஏசிட்டே இருப்பாரு. ஆனால் உண்மை கதைக்கு என்னன்னா அது உண்மைதான். நான் வந்து சரியா அந்த லா லா லாலாம் சரியா வராது எனக்கு. ஸோ அவர் பார்த்தாலே நான் ஓடிடுவேன். முனுசாமி சார் பார்த்தாலே ஓடிடுவேன். அப்புறம் வந்து கிருஷ்ண சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் டிஸ்பிளின் வாத்தியார் இருந்தார். பிஜி வாத்தியார் இருந்தார். ஏதாவது தப்பு பண்ணி கண்டுபிடிச்சாரே பொண்ணாடியே கிளப்பி விடுவாரு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கூல்ல மீன் தொட்டிலாம் இருக்கும். அந்த மீன் தொட்டியில் உள்ளுக்கு மீனை பிடிச்சிருவோம். பிடிச்சி திருடிடுவோம் நாங்கள் அந்த மீனை. ஸோ ஒரு தடவை கையும் களமா மாட்டினோம் அவர்கிட்ட. பிரிச்சு விட்டாரு ஒரு தடவை எங்களை. அது வந்து மறக்க முடியாதுலாம். அப்போ என்னை ஏசுவார், நீ புங்கவாசனத்தில் நீ அது மாதிரி பண்ண எப்படான்னு. இப்போ என்ன பண்ணுறது, சிறு வயசு பையனா அப்படி தானே. அது அப்புறம் வந்து இது வந்து எப்பிக்கு நான் நினைக்கிறேன் 95 94 நினைக்கிறேன். அப்பதான் கம்ப்யூட்டர் வந்த புதுசு. அப்ப எங்க ஸ்கூல்ல ஒரு கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்ப எனக்கு அந்த கம்ப்யூட்டர் பார்க்க வாவ், இந்த கம்ப்யூட்டர் பார்க்க ரொம்ப புதுசா இருக்கு, இது எப்படி பாய்க்கிறது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்ப நாங்க நாங்க என்னன்னா, அப்ப வந்து ஸ்கூல்ல வந்து வாத்தியார் யாருமே தொட விட மாட்டாரு. அப்ப காமிச்சாரு, இதுதான் கம்ப்யூட்டரா, இது ஒரு டெக்னாலஜின்னு காட்டுவாரு. அது வந்து கம்ப்யூட்டர் பெரிய டிவிமா இருக்கும். அப்போல கம்ப்யூட்டர்லாம், இப்பதான் கம்ப்யூட்டர் நிப்பீஸ் ஆயிடுச்சு. பெரிய டிவிமா இருக்கும், பெரிய மானிட்டர் எல்லாமே. அது பெரிய சிபி பாக்ஸா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை அந்த கம்ப்யூட்டர் திறந்து பார்க்கணுன்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்படியே எப்படி திறக்கிறாங்க பார்த்துட்டு ஸ்கூலில் முடிஞ்சு ஈவினிங் கிளாஸ் முடிக்கிறப்ப அப்போ வாத்தியெல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்போ ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், திருட்டுத்தனமாக அங்கே உள்ள ஆஃபீஸில் பூந்து அந்த கம்ப்யூட்டர் திறந்து அதில் கேம்ஸில் போயிட்டு அந்த மைண்ட்ஸ் கேம்னு ஒன்று இருக்கும், அந்த தட்டி தட்டி போம் அடிக்கிற மாதிரி. அந்த கேம் இப்போ வரைக்கும் எனக்கு எப்படி விளாட்றதுனே தெரியாது. ஆனால் அந்த வயசு அது விளாடுவேன். அப்போ சொல்லிட்டு அப்போ பேக்மேன் ஒரு இந்த கேம் வந்து ஒரு விளாண்டுட்டு, இதுதான் எனக்கு மொதல் எக்ஸ்போஜர். கேம் விளாட்றதுக்கு வந்து மொதல் எக்ஸ்போஷரே இப்படி திருட்டுத்தனமாக விளாண்டு தான். ஸோ அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்லாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு 2 வருஷம் அது மாதிரி அந்த ஸ்கூலில் யாருக்குமே தெரியாமல் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் நான் திருட்டுத்தனமாக பாய்ச்சிக்கிறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த வயசில் அறியாத வயசில் அதெல்லாம் பண்ணேன் நான். இதான் எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய வார்த்தைகள் எனக்கு மேலே ரொம்ப பாசக்கான வார்த்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. என்னென்னா கிருஷ்ணவேணி டீச்சர், சூரியகுமார் டீச்சர். இந்த சூரியகுமார் டீச்சர் வந்து ரீசன்ட்லி தான் பாசவி இறந்துட்டாங்க. கிருஷ்ண வாத்தியார், கிருஷ்ண சார், சிவகுமார் சார், அப்புறம் வந்து முனுசாமி சார் இருந்தாங்க, மல்லிகா டீச்சர், மலர்வெளி டீச்சர், யார் பேரும் மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களாம் வந்து ரொம்ப க்ளோஸான டீச்சர்ஸ் என் கூட. இப்போ வரைக்கும் அவங்க பேர் ஞாபகம் வச்சிருக்கேன்னா அதான் எனக்கு அவங்களுக்குள்ள கனெக்ஷன். ஸோ
ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸ். இது எல்லாமே பாயரம்போர்ட் தமிழ் ஸ்கூலில் நடந்த மெமரிஸ். இவர் தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்த புது ஆசிரியர். சார் கொக்கோய் கொக்கோய் சொல்றீங்களா? அப்படின்னா என்ன சார்? உங்க ஊர்ல அந்த குவே குவேன்னு சொல்லுவீங்களா? Friday is English day, so speak in English. Yes teacher. No teacher. What? அடின கால்ல சக்கரம். எடுப்பது யாரோ, கொடுப்பது யாரோ, அடிப்பது யாரோ, அடிப்பது யாரோ, எனதா உனதா தவிக்குது வரது எனது எனது. அடியே முத்தாளிகி, என் பேர் முத்தாளிகி இல்ல, நான் அப்படி மறக்காத. இந்த மாதிரி சொல்ல போச்சர் கொடுக்குறீங்களே, இது அவங்க எதிர்காலத்தை பாதிக்காதா? பாசவா, நீ நம்ம பாசலாட்ட. நீ நேத்து வந்தவன் தேவையில்லாம என் வழியில குறுக்கிட்டுக்கிட்டு இருக்க. ஒரு தமிழ் பள்ளி மூடுனா இன்னொரு தமிழ் பள்ளி திறக்க எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு? எதையும் மாற்றணும்னு நினைச்சேன், கடைசியா எதுவுமே மாற்ற முடியாது.